ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. இன்னைக்கு நம்ம கொண்டக்கடலை ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. எப்பயுமே நம்ம கடலையை சுண்டல் மட்டும்தான் செஞ்சு சாப்பிடுவோம். அப்படி நம்ம செய்யும் போது அதை வேக வைக்கிற தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடுறதுனால நமக்கு அதோட சத்து முழுசா கிடைக்கிறது இல்லை. ஆனால் இந்த மாதிரி கொண்டக்கடலை ரசம் செஞ்சு சாப்பிடும்போது அந்த வேக வச்ச தண்ணியோட நம்ம செய்யறதுனால அந்த கடலையோட சத்து நமக்கு முழுசா கிடைக்குங்க. வாங்க இன்னைக்கு அந்த ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமா வடகத்தை சேர்த்து பொரிய விட்டுடலாம். இப்ப வடகம் நல்லா பொரிஞ்செடுத்து இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுடலாம். நல்லா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்ச கடலைய இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேங்க. நல்லா ஒரு 5ல இருந்து 6 விசில் விடும்போது கடலை நல்லா வெந்துடும். இந்த ரசத்துக்கு இந்த கடலையை வேக வச்ச தண்ணி தாங்க ரொம்ப முக்கியம். அதனால அதை வேஸ்ட் பண்ணாம இதுல சேர்த்துக்கங்க. இப்ப மீடியம் சைஸ் எலுமிச்சை அளவு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன். இது கூட நல்லா பழுத்த பழமா தக்காளி பழத்தை ஒன்று எடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இப்ப இந்த ரசத்துக்கு நம்ம தனியா வெங்காயம் தக்காளி எதுவும் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு தக்காளியை நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டாலே போதும். இப்ப இதையும் இது கூட சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இது நம்ம வீட்டில் நார்மலா அரைக்கிற ஆல் பர்பஸ் மிளகாய் தூள் தாங்க. இந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன், நீங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா இந்த புளி மிளகாயோட பச்சை வாசனை போற வரைக்கும் கொதிக்க விட்டுடுங்க. இப்ப இந்த ரசம் நல்லா கொதிச்சிட்டு இருக்க டைம்ல 1 ஸ்பூன் ஜீரகம், 1.5 ஸ்பூன் மிளகு, நல்லா ஒரு கைப்பிடி அளவு பூண்டை தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம இடிச்சு எடுத்துக்கலாம். இப்ப இதை நம்ம மிக்சியில போட்டு அரைச்சி சேர்க்கறத விட இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்க்கும் போது இந்த ரசத்தோட வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க இந்த ரசம் செய்யும் போது உங்க வீடே மணக்கும். அவ்வளோ ஒரு வாசனையா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கொண்டக்கடலை ரசம். யாருக்காவது உங்க வீட்டுல சளி பிடிச்சிருக்குன்னா இந்த கொண்டக்கடலை ரசம் செஞ்சு கொடுங்க. அவங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவாங்க. இதை நீங்க நல்லா பவுடரா அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம ஒன்னும் பாதியமா தட்டி எடுத்துக்கிட்டாலே போதும். இப்ப இந்த பூண்டையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். அந்த பூண்டு இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம சேர்க்கும் போது இதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இந்த ரசம் நல்லா கொதிச்சு அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுது. இப்ப இதை நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம இடிச்சு வச்சிருக்க மிளகு, ஜீரகம், பூண்டு இதை சேர்த்து இந்த பூண்டு வேகிறதுக்காக தட்டு போட்டு மூடி திரும்ப ஒரு நல்லா 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க. இப்ப நமக்கு வீடே மணக்க மணக்க கொண்டக்கடலை ரசம் ரெடி. இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி தூவி சர்விங் பவுலுக்கு மாத்திடலாம். நீங்களும் உங்க வீட்டுல ரொம்ப ஹெல்த்தியான இந்த கொண்டக்கடலை ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.